தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் சம்பத். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய பழைய வீடியோக்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு மைக் எப்போயுமே யூஸ் பண்ணுவேன். அந்த மைக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காணாமல் போயிடுச்சு. அதனால் அடுத்த மைக் இல்லாமல் தான் வீடியோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். நிறைய பேர் குரலில் கொஞ்சம் இரைச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கேன். ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இது இப்போ அன்பாக்சிங் பண்ணி காட்ட போகிறேன். இது எவ்வளோன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய நண்பர்கள் நிறைய வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ நீங்கள் வீடியோ எப்படி பண்ணுறீங்க, ஸ்டாண்டு அது என்ன சொல்கிறது, ஸ்டாண்டு வச்சு பண்ணுறீங்களா இல்லை எந்த மாதிரி பண்ணுறீங்க, லைட்டிங்லாம் எப்படி செட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை பற்றி நான் முதல்ல சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் இதை அன்பாக்சிங் பண்ணிடுறேன், சரியா? ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றுக்கு உங்களுக்கு வரும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஓகே நண்பர்களே, இப்போ நான் வீடியோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணு பொருள் தான். ஒன்று இது, இன்னொன்று இது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமையல் கட்டில் இருக்கும் இந்த பொருட்கள், மசாலா பொடி, காய்கறிகள் இதெல்லாம் வைக்கிற ஒரு ஸ்டாண்டு ஒன்று இருக்கும். அந்த ஸ்டாண்டு வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பழைய செருப்பு பாக்ஸ் ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா சார்ஜிங் லைட்டு. இப்போ புதுசெல்லாம் கிடையாது, இது ரொம்ப பழசு தான். இது இதுக்குரிய கண்ணாடி கூட பாருங்கள், இது கூட உடஞ்சது தான். உடஞ்சது வச்சுருக்கேன். ஒரு பெருசாக ஒன்றும் வைக்கலை. இது சரி, இது எப்படி நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்கிறேன். முதல்ல என்ன செய்வேன்னா, இந்த ஸ்டாண்டை வச்சுக்கிடுவேன். எப்படி ஸ்டாண்டை வச்சுட்டு இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இந்த பாக்ஸை தூக்கி இதில் வச்சுக்கிடுவேன். இப்படி வச்சுட்டு இந்த லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைட்டை இது மேலே இப்படி நிப்பாட்டி வச்சுக்கிடுவேன். நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு நிமிஷம் இருங்க, வயர் மாட்டிக்கிச்சு. நிப்பாட்டி வச்சுட்டு மொபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த என்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது. இது என்னோடய பழைய மொபைலு. இது இப்போ ஒர்க் ஆகலை. அதுக்கு பதிலாக தான் இந்த மொபைல் வச்சுருக்கேன். பழைய மொபைல் இது ரொம்ப நாள் இப்படி சும்மா தான் கிடக்கு. இந்த மாதிரி மொபைலை இங்கே வச்சுருவேன். இப்படி வச்சுட்டு இந்த லைட்டை என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஆன் பண்ணி விட்டுக்குவேன். ஆன் பண்ணி விட்டு அதுக்கு முன்னாடி தான் உட்காந்து நான் பேசுவேன். இவ்வளோதாங்க நான் வீடியோ எடுக்கிறது. வேறு பெருசாக ஒன்றும் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கான பொருட்கள் நான் என்கிட்ட எதுவுமே இல்லை. இருக்க வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நான் வீடியோ எடுக்கிறேன். ஓகே நண்பர்களே, இப்போ நான் எப்படி வீடியோ பண்ணுறேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்குரிய பொருட்கள் வேணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சப்போஸ் வீடியோ எடுக்கலாம், இல்லை ஃபோட்டோஸ் எதுனாலும் எடுக்கிறதா இருந்தாலுமே நம்ம வீட்டில் உள்ள சின்ன சின்ன பொருட்கள், இந்த மாதிரி பொருட்களை வச்சே நம்ம இது பண்ணிடலாம். அதேமாரி அந்த இதுக்கு வீடியோ இதுக்கு சொல்கிறது பேரே தெரியல எனக்கு. ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்டாண்டு வாங்கணும் அதெல்லாம் அவசியம் இல்லை. சப்போஸ் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்துச்சு, நீங்கள் வாங்கணும்னு நினச்சா வாங்கலாம். வாங்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை. வாங்க முடியாதவங்க, இப்போ என்ன மாதிரி கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி பொருட்களை வச்சு நம்ம வீடியோ பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துருவோம், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி ஒன்று எடுத்திருக்கேன். ஆனால் மைக் ஆர்டர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சைஸாக தான் இருந்துச்சு. ஆனால் பாக்ஸை பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இந்த மாதிரி நம்ம எதாவது வாங்கினோம்னா பெரிய பாக்ஸாக கொடுத்துருவாங்க. நமக்கே கொஞ்சம் ஆர்வமாக போகும். இது இப்போ பிரித்து பார்த்துருவோம் எப்படி இருக்கும். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. பாதுகாப்புக்காண்டி அந்த பேப்பரை சுற்றிருக்காங்க. ஓகே, இதே எடுத்தாச்சு. இந்த பாக்ஸ் எவ்வளோ தண்ணி இருக்குது, இதில் உள்ள எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள். ப்ரொபோஷனல் லேயர் ஏதோ போட்டிருக்கு. இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது. ஓகே, உள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? உள்ளே பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. இந்த பாக்ஸுக்கு சம்மந்தமே இல்லை பாருங்க, அவ்வளோதான். ஓகே, இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு. மேலே மற்ற இதுவும் கொடுத்துருக்காங்க.
இப்போ வந்து இதை நம்ம மாட்டி செக் பண்ணிடுவோம் எப்படி இருக்குன்னு. சரியா? ஓகே, ஒயர் வந்து கொஞ்சம் லென்த்தாக கொடுத்துருக்காங்க. நல்லா எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் மொபைலுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். எப்படி மாற்றுறது? ஓகே, இது மாற்றுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. கொஞ்சம் டைமிங் ஆகும். அதனால் மாட்டாமே வந்து நான் வந்து பேசுகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சரியா? இப்போ வந்து இவ்வளோ நான் பேசுகிறத நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. இதை மாட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள். சரியா? ஓகே, மாட்டியாச்சு. ஓகே, இப்போ வந்து என்னோடய குரல் வந்து எப்படி கேட்குன்னு சொல்லுங்கள். ஹலோ ஹலோ, மைக் டெக்ஸ்டிங் 1 2 3 4. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து மாட்டுறதுக்கு முன்னாடி நான் பேசுனது உங்களுக்கு கேட்டதுக்கும் இப்போ மைக் மாட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு பேசுகிறது கேட்குறதுக்கும் வித்தியாசம் எதுவும் தெரியுதா? எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது தான் பார்க்க முடியும். எனக்கு வந்து எப்படி நல்லா தான் தெரியும். ஏன்னா என் வீடியோங்க தான் எனக்கு எப்போயுமே நல்லா தான் தெரியும். அதனால் நீங்கள் எப்படி, உங்களுக்கு எப்படி இந்த குரல் கேட்குது, தெளிவாக கேட்குதா இல்லை இறைச்சலோட கேட்குதா அப்படிங்கிறது வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் என்ன, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் தொடர்ந்து வீடியோ பார்த்தா உங்கள் அனைவருக்கும் நன்றி.